الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ஷாபான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆவில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. ஷாபான் மாதம் ஷஅபானு ஷஹ்ரி, அது என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மாதத்தில் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு நோற்பதை தங்கள் வாழ்க்கையில் வழக்கமாக ஆக்கிக் கொண்டிருந்ததாக ஹதீஸ்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஷஅபான் என்ற அந்த வாசகத்திற்கு, அந்த வார்த்தைக்கு பங்கீடு செய்தல், பிரித்து கொடுத்தல் என்று பொருள். இந்த மாதத்தில் குறிப்பாக எதிர் வருகின்ற பராஅத்துடைய இரவில் நமக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற வாழ்வாதாரம், அது வேலை வாய்ப்போ, மனைவி மக்களோ, பொருளாதாரமோ, மரணமோ, திருமணமோ, அது எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டது, மலக்குகளிடம் ஒப்படைக்கப்படுகிற ஒரு முக்கியமான நாள் அடங்கி இருக்கிற மாதம் இந்த ஷஅபான் மாதம். அடுத்த ஒரு வருட காலங்களில் யார் யார் வாழ்க்கையில் திருமணம் நடந்தேறும், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க இருக்கிறது, யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள், யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டங்கள் ஏற்படும், யாருக்கெல்லாம் எந்த ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, யார் நோயை சந்திப்பார், யார் ஆரோக்கியம் பெறுவார், யாரின் வாழ்க்கையில் விபத்துகளோ மற்ற ஆபத்துகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது, யார் மரணத்தை தழுவுவார்கள், இதுவெல்லாம் நிர்ணயம் செய்யப்படுகிற ஒரு முக்கியமான தருணம். அதனால் இந்த மாதத்தை அடைந்து விட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நோன்பு நோற்பார்கள். எல்லா மாதங்களிலும் நோன்பு நோற்பதை காட்டிலும் ஷாபான் மாதம் வந்து விட்டது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நோன்பு நோற்பார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வந்திருக்கிற ஒரு அறிவிப்பில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வேறு எந்த மாதத்திலும் இவ்வளவு நோன்பு நோற்று நான் பார்த்ததே இல்லை.
ஷாபான் மாதம் வந்து விட்டால் அதிகம் நோன்பு நோட்பார்கள். சமயங்களில் அந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். ரமலானுக்கு அடுத்து அதிகம் நோன்பு நோற்ற மாதம் ரமலான், முழுமையாக நோன்பு நோட்போம். அது அல்லாத மற்ற மாதங்களில் அவ்வப்போது விடுவார்கள், அவ்வப்போது நோன்பு நோட்பார். இது ரசூலுடைய பழக்கம். அதிகம் நோன்பு நோற்ற மாதம், குறிப்பாக சமயங்களில் மாதம் முழுக்க நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்றால் அது ஷாபானுடைய மாதம். இது குறித்து சஹாபாக்களில் சில பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, யார சொல்லலாம், அதிகமா இந்த மாசத்துல நீங்க நோன்பு வைக்கிறீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று அறியலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துர்ஃபஉல் அமால், இந்த மாதத்தில் தான் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் உயர்த்தப்படுகிறது. ஒரு வருஷத்தினுடைய கணக்கு வழக்குகளை நாம் ஏப்ரல் மாதத்தில் கணக்குகளை சமர்ப்பிப்பதை போல என்று முழு உதாரணப்படுத்த முடியாது என்றாலும் புரிவதற்காக டோட்டலா நம்ம இந்த மாசத்துல வருஷத்துல எவ்வளவு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டேலி, அது இது எல்லாம் பார்த்து ஆடிட்டிங் பண்ணுவதை போல நமக்குள் ஒரு கணக்கு வழக்கு சமர்ப்பிக்கிற ஒரு வழமை இருக்கிறது அல்லவா? அல்லாஹ்வின் சமூகத்தில் என் அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிற மாதம். எனவே என் அமல்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற போது வான சாயிமும், நான் நோன்பு நோற்ற நிலையில் என் அமல்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான, அல்லாஹ்வின் சமூகத்தில் நமக்கான வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சற்று பயந்தே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கெஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, ரமலான் வரப்போகிறது பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் அலட்சியமாக கவனக்குறைவாக இருந்து விட முடியாது. யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும் என்பதை நாம் உறுதிப்பட சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நாம் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நிர்ணயத்தில் நமக்காக எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? அருமைநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் நினைவுபடுத்துகிறான். எந்த நபி இந்த உம்மத்திற்காக நாளை மறுமையில் சிபாரிசு செய்ய இருக்கிறார்களோ, எந்த நபி நாளை மறுமையில் ஒருவர் கூட சொர்க்கத்திற்கு செல்லாமல், நரகத்திற்கு செல்லாமல் அவர்களை பாதுகாப்பதற்கு பரிந்துரை செய்ய இருக்கிறார்களோ, எந்த நபியின் கையில் லிவாஉல் ஹம்து கொடுக்கப்பட இருக்கிறதோ, எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கபூலாக இருக்கிறதோ, எந்த நபியினுடைய உம்மத்தினராய் நாம் நிற்க இருக்கிறோமோ, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து இந்த உம்மத்திற்கு ஒரு முக்கியமான தகவலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வைத்து விட்டார். என்ன தெரியுங்களா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கு தெரியாது என் விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்கப்படும், உங்கள் விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்யப்படும் என்று எனக்கே தெரியாதுன்னு நபியை நீங்க சொல்லிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலிருந்தே சொல்ல வைக்கிறார். நபியே உங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் நேரடியா சொல்ல, நபியை பார்த்து அல்லாஹ், நபியை நீங்கள் இந்த உம்மத்திற்கு இப்படி சொல்லிவிடுங்கள், லா அத்ரி, எனக்கு தெரியாது, என் விஷயத்தில் உங்கள் விஷயத்தில் எது நடக்கும், என்ன செயல்பாடு, என்ன நடக்கப்பட இருக்கிறது தெரியாது. எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ நான் பின்பற்றுகிறேன். நான் ஒரு தெளிவாக எச்சரிக்கை செய்வோராகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று நபிகளின் வாயிலிருந்த இந்த உம்மத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல். அதனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளித்தோற்றத்தை அடிப்படையாக வைத்து நாம் இப்படியே நாம் கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம், நமக்கு என்ன குறை என்பதாக நாம் சாதாரணமாக கருதிவிட முடியாது. நம்முடைய ஈமான் விஷயத்தில், நம்முடைய அமல்கள் விஷயத்தில் எது அல்லாஹ்வின் தரத்திலிருந்து அடுத்து நிர்ணயிக்கப்பட இருக்கிறது என்பதை பற்றிய பய உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஒரு தடுமாற்றத்தையும் அச்சத்திலேயும் காலம் கழிய வேண்டும். மறுபக்கம் அல்லாஹ்வின் கருணை திறக்கலாம் என்பது வேறு விஷயம். அதே சமயம் என் வாழ்க்கையில், ஏனென்றால் எவ்வளவோ வரலாற்றின் வழிகளை நாம் படித்திருக்கிறோம், காலம் முழுக்க ஈமான்தாரிகளாக வாழ்ந்து கடைசி பொழுதுகள் அவருடைய இறுதி முடிவு எப்படி எப்படியோ மாறி இருக்கிறது. 300 ஆண்டுகளாக பல்ஆபுல் பாவுரா என்ற ஒரு வழக்கசாலி, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திய ஒரு மனிதர், அவர் காலம் முழுக்க அவர் நிரப்பமாக அமல் செய்திருந்தார். அவர் துஆ செஞ்சா உடனே கபூலாகும். அப்படிப்பட்ட மனிதர், அதற்காக நிறைய பேர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி எனக்கு துஆ செய்யுங்க என்று சொல்வார்கள். 300 ஆண்டுகள்
காலங்கள் வணக்கத்திலேயே காலத்தை கழித்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த வணக்கசாலிக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு. எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் சொல்லி அவங்கள்ட்ட துஆ செய்ய சொல்லுவாங்க. அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக துஆ செய்வதற்கு அவர் துணிந்து விட்டார். ஒரு மனைவியினுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தினர்கள் லஞ்சம் கொடுத்து என்னென்னமோ செய்து அவரை மூளை செலவை செய்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக துஆ செய்வதற்காக அவரை தயார்படுத்தி விட்டார்கள். அவர் துஆ செய்வதற்காக கை உயர்த்துகிறார். காலம் முழுக்க அவர் எவ்வளவு துஆ செய்தார். கடைசி பொழுதில் அவர் துஆ செய்வதற்கு கை உயர்த்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக பத்வா செய்ய அவர் கை உயர்த்துகிற போது, என்னுடைய கலீமுல்லாவுக்கு எதிராக எப்போது உன் நாவு திரும்பி விட்டதோ அல்லாஹ் அவருடைய நாவையே புரட்டி விட்டார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. நாவை புரட்டி விட்டான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்ப்பவரை எல்லாம் நீ அழிப்பாயாக துஆ செஞ்சார். எங்களுக்கு எதிராக யார் வந்து நின்றாங்கன்னு எல்லோருக்கும் ஆச்சரியம். சொன்னதோடு மட்டுமல்ல, எப்போ என்னுடைய நேசருக்கு எதிராக நீங்கள் வாய் திறந்தீர்களோ என்பதாக அல்லாஹ் அவருடைய நாக்கையே நீளமானதாக ஆக்கிவிட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். அவருக்கு ஒரு உதாரணம் நாயை போல என்று குர்ஆனிலே அல்லாஹ் இந்த நிகழ்வையே பேசுகிறார். அப்போ வாழ்நாள் முழுக்க 300 ஆண்டுகள் வணக்க வழிபாடுகள் என்ன ஆயிற்று? அதெல்லாம் ஒரு பக்கம். கடைசி பொழுது அவருக்கு நேர்மாற்றம். எவ்வளவோ வரலாறுகள் குர்ஆன் சொல்கிறது. நபிமார்கள் சஹாபாக்களின் வரலாறுகளில் தாபீன்களின் நிறைய செய்திகள் உண்டு. அதனால் கடைசி பொழுதில் எந்த மாற்றம்? அதனால் தான் ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை காரணமாக வைத்து அவர் கடைசி வரை இப்படித்தான் இருந்து விடுவார் என்பதாய் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலேயே இருந்த the writers, வஹி வந்த உடனே எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், காத்திபுல் வஹி என்று அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். சொன்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் எழுதக்கூடிய பணியாளர்கள், அதில் நிறைய சஹாபிகள் இருந்தார்கள். அதில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரஹ் அப்படின்னு ஒருத்தர் பேர். அவர் யார் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பால்குடி சகோதரர். உஸ்மான் ரலியல்லாஹுடைய அதாவது அந்த நபருடைய தாய் தான் உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் பாலூட்டி இருந்தார். அந்த அடிப்படையில் பால்குடி சகோதரர். அவருடைய திறமையை பார்த்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வஹியை எழுதுவதற்கான அந்த அரபுலகத்தில் அன்றைக்கு எழுத்தாளர்கள் எழுதி படித்தவர்கள் மிக குறைவல்லவா, அந்த சில எழுத்தாளர்கள் ஒருவராய் அவரை தேர்வு செய்து எழுத வைத்தார்கள். இவர் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி 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 ஆயத்துகளின் மீதான போங்கு அவருக்கு லேசாக பிடிபடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்ததால் வஹி வந்த செய்தியினுடைய அந்த விளக்கம் அருகில் இருப்பதால் அவருடைய கல்விலும் பிரதிபலித்தது. அவர் என்ன நினைச்சிட்டார்? எனக்கு தான் வஹி வருதுன்னு நினைச்சிட்டார். ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை எழுத சொல்ற போது ஹுவ ஸமீஉல் அலீம் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், இல்ல இந்த இடத்துல அலீமுல் ஹக்கீம்னு வந்தா தான் நல்லா இருக்கும், ரசூலுக்கே இவர் பாடம் கற்பிப்பதை போல. இல்ல இந்த இடத்துல அலீமுல் ஹக்கீம் வந்தா தான் பொருத்தமா இருக்கும். அப்போதே அவர் இந்த உம்மத்தை விட்டும் தூரமாகி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி விட்டார்கள், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மட்டுமல்ல, அவர் எனக்கு நான் எழுதி கொடுத்ததை தான் ரசூல் சொல்கிறார்கள் என்று மக்களுக்கு மத்தியிலேயே நபிகளை பற்றி கலந்தம் கற்பிக்க ஆரம்பித்தார். விடுவாங்களா? உலகத்தில் வேறு குற்றம் செய்வது வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுத்துபவர் அவர் வாழ தகுதியற்றவர். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை விதித்தார்கள். கவனிக்க வேண்டிய செய்தி அது. உலகத்தில் ரசூலுக்காக எதிராக போராடினார், அது வேறு விஷயம். அவர் ரசூலுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சார், அது வேறு விஷயம். ஆனால் நான் எழுதி கொடுத்து தான் ரசூலே குர்ஆனை சொல்றாங்கன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இவ்வளவு கால நம்பகத்தன்மைக்கே மாற்றம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்தில் மன்னிக்கவில்லை, அவரை மரண தண்டனை விதிச்சாங்க. எங்க பார்த்தாலும் கொலை பண்ணிடணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போட்டாங்க. கடைசியாக அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பால் குடி சகோதரர் என்பதால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக பரிந்துரை செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், அவங்க அம்மா என்னை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது, என் மீது அவ்வளவு கருணை காட்டினார்கள், எனக்காக கொஞ்சம் அவர் மேல சிபாரிசு செய்ய அவருடைய ஏற்றுக்கொள்ளலாமே, அவருக்கு மன்னிப்பை வழங்கலாமே என்று கேட்ட போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் சாதித்தார்கள்.
ஏன்னா அப்படிப்பட்ட குற்றம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாகவே இருந்து விட்டார்கள், வாய் திறக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தன்னுடைய உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த அன்புக்காக சிபாரிசை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள். அதன் பிறகு அவர் போன பிறகு சஹாபாக்களிடம் இப்படி சொன்னதாக ஹதீஸினுடைய தொடர் வருகிறது. நான் மௌனமாக இருந்த போதே அவரை நீங்கள் கொலை செய்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். மௌனமாக இருக்கிற போதே கொலை செய்ய, ஏன்னா அவ்வளவு பெரிய குற்றம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கஞ்சாடை காட்டி இருந்தால் கூட நாங்கள் கொலை பண்ணிருப்போமே அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், ஒரு மனிதர் விஷயத்தில் நயவஞ்சகத்தனமாக கண்சாடை காட்டுவது கூட குற்றம் என்று இந்த உம்மத்திற்கு போதித்தார்கள். இது ஹதீஸினுடைய அடுத்த தொடரில் வருகிற செய்தி. நாம் நினைவுபடுத்துகிற முக்கியமான தகவல் என்னவென்றால், யாருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள், எது போன்ற இறுதி முடிவுகள் ஏற்படும் என்பதை உறுதிப்பட சொல்ல இயலாது என்பதற்காக நினைவுபடுத்தப்படுகிற செய்திகள். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தோழர் இருந்தார், நபி தோழர். அவர் மதீனாவினுடைய மஸ்ஜிதே நபவியில், அவருக்கு பெயர் ஹமாமத்துல் மஸ்ஜித் என்று அவருக்கு சொல்லப்படும். மஸ்ஜிதினுடைய புறா, மஸ்ஜிதின் புறா என்றால் பள்ளிவாசலை சுத்தி சுத்தியே ரவுண்ட் அடிக்கும். புறா என்பது என்ன துரத்தினாலும் அதே இடத்தையே வந்து அமர்ந்து கொள்ளும். இன்றும் கூட ஹரமுலே பார்த்தால் அந்த புறாக்கள் எங்க சுத்தினாலும் அங்கேதான் இருக்கும், மஸ்ஜிதின் புறா. அது போல அவர் எங்கு தேடினாலும் கிடைக்காவிட்டால் மஸ்ஜிதில் இருப்பார். எப்போதும் மஸ்ஜிது மஸ்ஜிது, பள்ளிவாசல் பள்ளிவாசல் பள்ளிவாசல், அப்படியே தன்னுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டதால் அவருக்கு பெயர் ஹமாமத்துல் மஸ்ஜித் என்று பெயர் சூட்டப்பட்டது. மஸ்ஜிதின் புறா. எல்லோரும் தொழுகிறார்கள். தொழுது முடித்த பின் அவருடைய வேலைகளுக்காக பணிகளுக்காக போய்விடுகிறார்கள். எல்லோரையும் பார்க்கிற போது இவர் எண்ணத்தில் ஒரு எண்ணம் துளிர் விடுகிறது. அது என்ன எண்ணம் தெரியுங்களா? எல்லாரும் மாதிரி நானும் சம்பாதிச்சா என்ன, நானும் நிரப்பமா நிறைய சம்பாதிச்சு நிறைய சதக்கா செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு துளிர் விடுகிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நானும் செல்வந்தராக ஆகுவதற்கு நீங்கள் துஆ செய்யக்கூடாதா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் சாதித்து விட்டார்கள். இவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிக்க செய்த செய்தி, இவர் இப்படி இருக்கிறதா நல்லது. எல்லாரையும் ஒரே மாதிரியாக ஈக்குவாலிட்டி ஆக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய சிஸ்டம் அல்ல. ஒருவரை ஏழையாக அல்லாஹ் வைத்திருக்கிறார், அவரை பொறுத்து அது சிறந்தது. அதற்காக முயற்சி செய்யக்கூடாது என்பதல்ல, முயற்சிக்கலாம். முயற்சியின் பலனாக எது கிடைக்கிறதோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் மிடிலா இருக்காரு, அவர் என்ன முயற்சித்தால் மிடிலா தான் இருக்கிறார், நடுத்தர வர்க்கத்திலேயே காலம் கழிக்கிறது, பொருந்திக் கொள்ள வேண்டும். நான் ஏன் இவ்வளவு முயற்சி செஞ்சு இவ்வளவு போதி தொழுது எனக்கு ஏன் இப்படி ஆகல என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வின் நாட்டத்தை பொருந்திக் கொள்ளாததாக ஆகிவிடும். ஒரு மனிதரை செல்வந்தராக வைத்திருந்தார்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கும். அப்போ இதை பொருந்தி கொள்ளாத நிலையில் நான் ஏழையாவே இப்படியே காலம் கழியுது, எனக்கு நிரப்பமான செல்வம் இருந்தா நான் எல்லாத்துக்கும் மாறி கொடுப்பேன், திரும்ப திரும்ப இதையே பேசிக் கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க, நானும் செல்வந்தராகணும், நிறைய சதக்கா செய்யணும். இவரை பொறுத்து இது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தி புரிய வைத்து பார்த்தார்கள். திரும்ப திரும்ப கேட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம், ஒருவர் ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டால் அவருக்காக கொடுக்காமல் இருப்பது நபிகளாருடைய பண்பல்ல. யாரையும் இல்லை என்று சொல்லாத நபி, அந்த நபிகளார் அந்த தோழருக்காக துஆ செய்து விட்டார். செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்ட ஆரம்பிக்கிறது. 2 ஆண்டுகளை வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையின் துவக்க காலம் துவங்கியது. பிறகு மாட்டு மந்தைகளாக நிரம்பியது. எப்போதும் மஸ்ஜிதிலேயே காலம் கழித்த அந்த நபரின் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்றால், வாரத்திற்கு ஒரு முறை ஜும்ஆவுக்கு மட்டும்தான் பள்ளிவாசல் அட்டெண்டன்ஸ், அதுக்கு பிறகு வர்றதே இல்லை. இன்னமும் அதிகரித்தது. அவர் ஊரின் ஒதுக்குப்புறத்திற்கே போய்விட்டார், வருவதே இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை பெருநாளைக்கு சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி வந்து ஓரத்துல தொடுத்துட்டு போடுற மாதிரி இந்த வருஷ முசல்லிகளை போல அவருடைய காலம் கழிந்தது. பிறகு வருவதே இல்லை. அப்போதுதான் ஜக்காத்துடைய சட்டம் ஒன்று இறக்கி வைக்கப்படுகிறது. ஜக்காத் 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும் சட்டம். எப்படி 40க்கு 1 100க்கு 2 நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அதுபோல சட்டம் ஒவ்வொரு கால்நடையிலையும் இவ்வளவு, ஒருவர் கால்நடையாக சொத்து வைத்திருந்தால் இத்தனையில இவ்வளவு கொடுக்கணும் என்று சட்டம் இருக்கிறது, மார்க்க சட்டம். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துடைய சட்டம் இறங்கிய போது சொல்லி அனுப்பினார்கள், சாலப்பாட்டி வசூல் பண்ணிடுவாங்க
போனவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்க சட்டம் இவ்வாறு இறங்கி இருக்கிறது, ஜக்காத்துடைய சட்டம், இத்தனை சதவீதம், இத்தனை ஆட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும், எண்ணி பார்த்து கணக்கு கொடுங்க, இதை வாங்கி வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இவர் செல்வம் வந்த பிறகு இவரின் எண்ணமெல்லாம் மாறி போய்விட்டது. நான் சம்பாதிச்சு, நான் உழைச்சு, நான் முன்னுக்கு வந்து நான் ஏன் அடுத்தவங்க கொடுக்கணும் என்ற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. பொதுவாக ஒரு மனிதரின் வாழ்க்கையில் அல்லாஹ் ஒன்றை நிர்ணயித்திருந்தால் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவர் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இப்படி மாற்றம் வந்து விட்டது. நான் ஏன் கொடுக்கணும், அது இந்துக்களுக்கு தான் ஜிஸ்யா வரி, எனக்கு எதுக்கு டாக்ஸ் அப்படின்னு கேட்டார். எனக்கு எதுக்கு டாக்ஸ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தியை சொல்லிவிட்டார்கள், கொடுக்க மறுத்து விட்டார், இதற்கு இப்படி காரணம் சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து வந்தது வைக சாலபா, வைக சாலபா, வைக சாலபா, சாலபா நாசமடையட்டும், சாலபா நாசமடையட்டும், சாலபா நாசமாகட்டும், வாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை கேட்ட போது அவருடைய சாலபாவின் உறவுகளில் சில பேர், நபிகளாரின் வாயிலிருந்து இவ்வளவு ஒரு வார்த்தை வந்து விட்டது என்ற போது மீண்டும் அவர் ஆடுகளை எடுத்துக்கொண்டு, அப்போது கூட அவர் மன தூய்மையோடு இல்லாமல் இருப்பதில் ஏதாவது இந்த கலிசடைகளை பொறுக்கி கொண்டு வருவதை போல கொண்டு வந்து ஒப்படைக்க நினைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காலம் கடந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலின் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த போதும் வந்து கொண்டு வந்தார். எப்போது நபி ஏற்றுக்கொள்ளவில்லையோ நானும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று அனுப்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவின் ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி பொழுதிலையும் கொண்டு வந்து கொடுத்தார். ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உமர் ரலியல்லாஹுவுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி பொறுப்பில் இருந்த போது ஆடுகளையும் மற்ற செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து எனக்கு ஜகாத்தை ஏத்துக்குங்கன்னு சொன்னார். எப்போது ரசூல் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, சித்திகுல் அக்பர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உமர் ஃபாரூக் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நான் மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று புறக்கணித்து விட்டார்கள். மண்ணை அள்ளி தன்னுடைய தலையிலே போட்டுக்கொண்டு எனக்கு வந்த நாசமே இப்படி எல்லாம் ஆகிவிட்டது என்று புலம்பினார் என்பது ஒரு நீண்ட வரலாறு. ஆக நாம் நினைவுபடுத்துகிற செய்தி, யார் யார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிர்ணயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானோ அதில் ஏதோ பல நுட்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கலாம். அதே சமயம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நமக்கான பய உணர்வும் நம்ம கல்வியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதர் காலம் முழுக்க நல்ல அமல்கள் செய்திருந்ததால் அதே நிலையில் தான் அவருடைய இறுதி முடிவை அல்லாஹ் வைப்பார் என்பதற்கு உறுதிப்பட சொல்வதற்கு வழி இல்லை. காலம் முழுக்க இறை மறுப்பாளராக வாழ்ந்த மனிதர்களில் பல பேர் இறுதி தொடரில் கூட அவருக்கு நல்ல பாக்கியங்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நபிகளாரின் காலத்திலேயும் பின்னால் வந்த காலங்கள் நிரப்பு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள். ஒரு நபர் அஸ்வதுர் ராஇ என்று அவருக்கு பெயர். ஹைபருடைய நிகழ்ச்சியின் தொடரில் இப்படி ஒரு நபருடைய வாழ்க்கை வருகிறது. அவர் கருப்பினத்தை சார்ந்தவர். ஆடு மேய்ப்பவர் நாற்றங்களோடு இருப்பார். தினம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஆடு மேய்க்கிற போது எல்லா ஆடுகளோடு கலந்து சிறுநீரகம் அது இது எல்லாம் இருந்து அது ஒரு ஆட்டினுடைய அது தொடரிலேயே இருப்பவர். அவர் ஒரு வாடை எடுப்பார், யாரும் அவரை டச் பண்ண மாட்டாங்க. ஒரு தீண்டத்தகாதவரை போல பார்க்கிற பார்வை எல்லோருக்கும் இருக்கும். கீழ்நிலையில கூலி வேலை செய்யக்கூடியவர், சாக்கடை அள்ளுபவர், இது போன்றவரை சமூகத்தில் அப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவராக பார்க்கிற பார்வை இருக்கிறது அல்லவா? அதுபோல் அன்றைய குலத்தின் மக்கள் அந்த ஆடு மேய்க்கிற கருப்பினத்தை சார்ந்த அந்த நபரை யாரும் தொடவே மாட்டாங்க. அப்படி கருதப்பட்ட சமயம் அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தகவல் கிடைத்தவுடன் அவருக்கு எத்தி வைத்த அந்த தோழரிடத்துல கேட்கிறாரு, உங்க நபி முகமது நபியை நான் பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். ஓ, தாராளமாக பார்க்கலாமே, அவருடைய கைகளில் முசாபஹா செய்யலாமே, அவர்களை கட்டி தழுவி ஆற தழுவுவதற்கெல்லாம் உனக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற போது ஆச்சரியப்பட்டார். என்னது, நானா? என்னை போல பிற்படுத்தப்பட்ட ஆக கீழ்நிலையில இருக்கிற எனக்கெல்லாம் கூட அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்றார். தாராளமாக நீ வரலாம், எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கலாம், கைகளை தொடலாம், அவர்களை கட்டி தழுவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றவுடன் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு போய்விட்டார். ஏனென்றால் அவர் அதுவரை அப்படி காணவில்லை. அப்படி அவருக்கு பாகுபாடுகள் ஒதுக்கப்பட்டிருந்ததால் அப்படி ஒரு சூழல் அவருக்கு அமைய பெறவில்லை. இப்படி கிடைத்தவுடன் அவருக்கு கிடைத்த சந்தோஷம், நான் சந்திக்க வேண்டும், எப்போது அழைத்து செல்கிறீர்கள். மறுநாள் காலையில் துஹாவுடைய நேரம் வந்தார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார், முசாபஹா செய்தார். நீங்கள் எதன் பக்கம் அழைப்பு கொடுக்கிறேன் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அப்போது யூதனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதர் எல்லா தகவலையும் சொன்னோடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமாவை சொல்லிவிட்டார். சொல்லி முடித்ததுதான் தாமதம். அப்போது ஜிஹாதுக்காக வேண்டி எல்லோரும் புறப்பட்டு கொண்டிருந்தாங்க. இவங்க எல்லாம் எதுக்கு புறப்படுறாங்கன்னு கேட்டாங்க. எல்லோரும் ஜிஹாதுக்கு புறப்பட்டாங்க. ஜிஹாதுக்கு புறப்பட்டா என்ன கிடைக்கும்? ஒரு கால் ஜிஹாதுக்காக புறப்பட்டு சென்று எதிரிகளை வீழ்த்தி அல்லது எதிரிகளால் நீங்கள் வீழ்த்தப்பட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு. சொர்க்கமா? சொர்க்கம் கிடைக்குமா? அப்படியானால் நானும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார். தாராளமாக கலந்து கொள்ளலாமே. உடனுக்குடன் அவர் ஜிஹாதிலே அவரும் புறப்பட்டு சென்றார். அவர் சில எதிரிகளை வீழ்த்தினார். அவர் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு ஷஹீதாகிவிட்டார். ஒரு நேரம் தொழுகல, ஒரு நோன்பு வைக்கல, ஒரு வணக்கங்களை செய்யவில்லை. அவர் கலிமா சொன்னதுதான் தாமதம். அத்தோடு அந்த ஜிஹாதிலே அவருக்கு உயிர் பிரிந்து விட்டது. யோசித்து பாருங்கள், காலம் முழுக்க அவரின் வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருந்திருக்கிறது. கடைசி பொழுதில் ஒரு கலிமாவை சொன்னதோடு அவருடைய வாழ்க்கையின் தரமே உயர்ந்து விட்டது. அவர் ஷஹீதாய் அல்லாஹ்வுடைய நேசர்களின் உயர்ந்த பட்டியலில் இடம்பெற்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆக கடைசி பொழுதில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்பதை உறுதிப்பட சொல்ல இயலாது. ஒரு நபர் போரில் வெட்டி வீழ்த்துவதில், எதிரிகளை வீழ்த்துவதில் அவருக்கு இருக்கிற அந்த திறமையை பார்த்து இருந்த தோழர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வாங்க, அவர் கலந்துகிட்டா அவர் பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. வலதுபுறமும் இடதுபுறமும் மாறி மாறி விளாசுவார். எனவே அருகில் யாருமே செல்ல முடியாது. எல்லோரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால், அவர் சொர்க்கவாசி தான், அவரை விட யார் இருக்க முடியும், சொர்க்கவாசின்னு சொல்றதுக்கு தகுதியான அவர் தான் என்று எல்லோரும் பேசினார்கள். புகாரி உள்ளிட்ட நூல்களில் இந்த நிகழ்ச்சி விரிவாக வருகிறது. எல்லோரும் அப்படி சொல்லிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொன்னாங்க, இல்ல அவர் நரகவாதி என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆச்சரியம்! இப்படி ஒரு வாசகம், இப்படி ஒரு தகவலை கேட்டவுடன் இருந்த தோழர்களில் ஒருவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்ற சில சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வாசகம் வந்திருக்கிறது என்றால் என்ன காரணமோ தெரியல, அவரை கண்காணிக்கணும் என்று திட்டமிட்டு கொண்டார்கள். அவர் ஒரு போர் நடந்த போது ஜிஹாதில் கலந்து கொண்டு வலதும் இடதுமாக மாறி மாறி வீசினார். அல்லாஹ்வின் நாட்டம், அவருக்கு சில காயங்கள் ஏற்பட்ட போது அந்த காயத்தை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வலி பொறுக்க முடியாமல் போரின் ஒரு மைதானத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் போய் அவர் வைத்திருந்த வாளை தரையிலே கிடத்தி வைத்து அந்த வாளிலேயே தன்னுடைய நெஞ்சை வைத்து சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். ஃபதஹாமல் அலைஹி, அவர் தன்னையே அந்த வாளில் வைத்து அவரை தன்னையே கொலை செய்து கொண்டார். ஓடோடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் நரகவாதி என்று சொன்னது உண்மைதான், இப்படி ஒரு காட்சி நாங்கள் பார்த்தோம் என்றெல்லாம் சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான, அச்சப்பட வேண்டிய முக்கியமான உம்மத்திற்கான தகவல். ஒரு மனிதன் காலம் முழுக்க சொர்க்கத்திற்கான அமலை செய்து கொண்டே இருப்பான். கடைசி பொழுதுகளில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய நிர்ணயத்தில் அவன் நரகம் செல்வதற்கான ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வான், அவன் நரகவாதியாகி விடுவான். ஒரு மனிதன் காலம் முழுக்க நரகத்திற்கான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். கடைசி பொழுதில் அல்லாஹ்வின் திட்டம் முந்துவிடும். அவன் அந்த மரணிப்பதற்கான கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவன் சொர்க்கம் செல்வதற்கான ஏதாவது சில காரியத்தை செய்வான், அவன் சொர்க்கம் செல்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அஸ்வத் என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் காலம் முழுக்க வாழ்ந்த வாழ்க்கை வேறு. மரணத்திற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொர்க்கத்திற்கான வாய்ப்பு அவருக்கு வாசலை திறக்கிறது. காலம் முழுக்க ஜிஹாது செய்தவர் சொர்க்கத்திற்கு எவ்வளவோ செய்திருக்கலாம். கொஞ்ச நேரம் பொழுதில் அவருக்கான வாழ்வு மரணத்தின் நரகத்தினுடைய வாசல் திறக்கிறது. இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பொழுது, இறுதி முடிவு என்னென்ன எதுவெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்பட சொல்ல இயலாது என்பதை குறித்து பய உணர்வு குறிப்பா இந்த ஷாபான் மாதத்தில் அதிகரிக்க வேண்டும். ஷாபான் வந்து விட்டது, ரமதான் வரப்போகிறது என்பதாக நாம் அலட்சியமாக இருந்துவிட முடியாது. அது குறித்த பய உணர்வு,
ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் தான் அதிகம் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்னுடைய நிலைகள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற போதெல்லாம் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இருக்கிற அந்த தகவல் நம்மை அச்சப்பட வைக்க வேண்டும். குறிப்பாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராஅத்துடைய இரவின் போது அந்த இரவெல்லாம் அழுத அழுகையில் தனக்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய உம்மத்தினரின் அந்த மூத்த மக்களாகிய முன்னோர்களுக்காக கபரிலே ஜியாரத் செய்தெல்லாம் கெஞ்சி கதறி இருக்கிற செய்திகள் எல்லாம் நாம் அறியாத விஷயம் அல்ல. எனவே வருகிற பராஅத்து வரட்டும், முடிந்தால் அமல் செய்வோம் என்பதாக கடந்து விடுவது என்பது முறையல்ல. நாம் சரியாக திட்டமிட்டு நம்முடைய அடுத்த வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எப்படியெல்லாம் என்று அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அழுது புலம்பி அழுது கெஞ்சி மன்றாடி நம்முடைய அடுத்த கட்ட நகர்வை சீராக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதிர் வருகின்ற பராஅத்துடைய இரவில் நிரப்பமாக இரவெல்லாம் அழுது மன்றாடி அவன் சமூகத்தில் முழுமையான தௌபாவை பெற்ற பெருமக்களாய் அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.